சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ சம்பத் இருந்துட்டு அந்த ஆறுமுகத்தோடைய தங்கச்சி காயத்ரியை நம்ம கடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அண்ணன் பிரச்சனை எதுவும் உண்டு, என்னடா பிரச்சனை வரப்போகுது, நைட்டோட நைட்டாக கடத்திட்டு போய் கழுத்தில் தாலி கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்றாங்க. நம்மளுடைய ராஜ்யம் மட்டும்தான் அங்கே இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, எந்த பிரச்சனையும் வராது இருந்தால் சரி, பிரச்சனை வரத்தாண்டா சரி, அதுக்காக பயந்து ஒழிஞ்சு ஆகுதா என்னன்றாங்க. அந்த ஆறுமுகத்தால் தான் என் கையே போயிடுச்சு, அதனால நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா, அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க சம்பத். அதுக்கப்புறமா காயத்ரி கோவிலுக்கு வராங்க. அப்போ சம்பத் வந்து அவங்க சிப்பண்ண ஆளுங்களை வச்சு கடத்திடுறாங்க. காயத்ரியை கடத்திட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரில போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. என்னை விட எதுக்காக என்னை கடத்தி வச்சுன்றாங்க. உன்னால், அதாவது உன் அண்ணனால தான் என் கையே போயிடுச்சு, அதனால் உன் அண்ணனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம், இப்போ உனக்கு எனக்கு உங்கள் கல்யாணம் நடக்க போதுன்றாங்க. கேட்ட காயத்ரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னை விட்டுடு, என் கழுத்தில் தாலி கட்டாதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க காயத்ரி. ஆனால் சம்பத் கேட்காத வலுக்கட்டாயமாக காயத்ரியோடைய கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. காயத்ரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போன காயத்ரி இன்னும் வரலன்ட்டு வீட்டில் எல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.